அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வாரம் நம்ம டெஸ்ட்டு 12க்காக படிக்க கொடுத்துருந்த 11th ஹிஸ்ட்ரியை பற்றி தான்ப்பா பார்க்க போகிறோம். இது நமக்கு ஃப்ரைடே நம்ம ஆன்லைன் டெஸ்ட்டாக உங்களுக்கு கொடுப்போம். அது நம்ம டெஸ்ட் பேஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு நினைவூட்டலுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ இந்த வாரம் நீங்கள் ஹிஸ்ட்ரி எழுதிட்டீங்கன்னா அடுத்த வாரம் ஐஎன்எம் எழுதிட்டு உங்களுக்கு ஓவராலாக நம்ம சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், நம்ம முடிச்சிருவோம்ப்பா. அதுக்கப்புறம் அடுத்த மாதம் கால்ஃபர் வந்தோடனே இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு பெய்டு டெஸ்ட் பேட்ச் ஆகிடும்பா. இப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இது ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கப்புறம் கால்ஃபர் வந்த பிறகு நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது நீங்கள் பே பண்ணி தான்ப்பா ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இப்போயே எங்களுக்கு அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்கள நாங்கள் க்ரோத் பண்ணி கொண்டு போனாலே போதும். புதுசாக கொண்டு வரதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ எங்களோட பயணிச்சுக்கிட்டு வந்தவங்க எல்லாருமே நாங்கள் சொன்ன டெஸ்ட் பிளான் பிரகாரம் எல்லாமே படிச்சுட்டாங்க. அதனால் இது எல்லாமே ஃப்ரீ. கால்ஃபர் வந்த பிறகு நீங்கள் இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சம் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இதை இப்போயே நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாரம் நம்ம என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா 11th ஹிஸ்ட்ரியில் சிந்துவெளி நாகரிகம், குப்தர், பிற்கால சோழர்கள், பாண்டியர்கள், பாமினி மற்றும் விஜயநகர அரசு, முகலாயர்கள், மராத்தியர்கள் ப்ளஸ் நம்ம டெல்லி சுல்தானை சேர்த்து படிக்க சொல்லியிருந்தோம். இது நம்ம உங்களுக்கு தேர்வையே உங்களுக்கு ரெண்டாக நம்ம பிரித்து கொடுக்குறோம். வெள்ளிக்கிழமை ஆன்லைன் தேர்வாகவும் ஞாயிற்றுக்கிழமை பிடிஎஃப் தேர்வாகவும் கொடுக்குறோம். இதை நம்ம கூடயே சேர்ந்து பயணிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா இது வீக் 7பா. வீக் 7 அப்படிங்கும்போது நீங்கள் 7 வாரம் நீங்கள் டெஸ்ட் எழுதிருப்பீங்க. அப்போ எல்லாமே நம்ம 6th to 12 எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ப்ளஸ் நம்ம தமிழ்லையும் 6th to +2 ப்ளஸ் சிறப்பு தமிழ் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். மேக்ஸ் மேக்ஸ் ப்ளஸ் ரீசனிங் நம்ம சப்ஜெக்ட் அவங்க நமக்கு டிஎன்பிசியில் என்ன மாதிரி நமக்கு பிரித்து கேட்டாங்களோ அந்த மாதிரியும் நம்ம கொடுத்தாச்சு. ஓவராலாக எல்லா மேக்ஸ் வீடியோவும் சேர்த்துமே நம்ம கொடுத்தாச்சு. அப்போ நம்ம கூட பயணிச்சுட்டு வர்றவங்க எல்லாருமே இன்னுமே இப்படி நம்மக்கிட்ட இந்த 7 வாரம் டெஸ்ட் எழுதினவங்களால மட்டும்தான் இன்னுமே நம்மளோட ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிட்டு இருக்க முடியும். ஏன்னா அவங்களால தான் அடுத்து நம்ம கொடுக்க போகிற டெஸ்ட் பேட்ச்க்கு நம்ம கூடயே பயணிக்க முடியும். புதுசாக வந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும், கூட கொஞ்சம் எஃபர்ட் போட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஃப்ரீ பேட்சில் சேர்றவங்க ஃபாஸ்ட்டாக இன்னொரு 1 வாரம் இருக்குது, இந்த வாரத்துக்குள்ளேயே சேர்த்துருங்க. அடுத்து சேரும்போது இது பெய்டு பேட்ச் ஆயிரும். அப்போ ஃப்ரீ பேட்சில் ஜாயின் பண்ணிங்கன்னா அது முடியாது, சரிங்களா? அப்போ இன்றைக்கி எப்பயும் போல் நமக்கு 7 மணிக்கு லிங்க் ஓப்பன் ஆயிரும்பா. மறுநாள் சாட்டர்டே 7 மணிக்கு லிங்க் க்ளோஸ் ஆயிரும். எல்லாருமே இந்த டெஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.